மன்னவன் ஆண்டிட மக்களும் வாழ்ந்திட நன்னிலம் போற்றிய புலிக்கொடி தென்னவளம் குமரியும் கடாரமும் லங்கையும் கப்பல்கள் போராடி வென்றிட புலிக்கொடி வேந்தே மன்னனின் சான்றே புலிக்கொடி வேந்தே கலைகளின் மன்றே. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சோழர்களின் வரலாறு பற்றி பார்த்தோம். அதில் முதல் சோழர் யாருன்னு தெரியுமா? கரிகால சோழன். இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு 2 பட்ட பெயர் உண்டு. ஒன்று திருமாவளவன், இன்னொன்று பெருவளத்தான். இவர் தந்தை பெயர் இளஞ்செட்டி சென்னி. இவர் சிறு வயதில் இருக்கும்போது தந்தையை இழந்து விட்டார். அதனால் தாய் வயிற்றுக்குள்ளே அரசர் பதவியை நிறுவினார். இவர் ஆட்சி காலத்தில் காவிரி ஆற்றின் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதனை தடுக்க ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நினைத்தார். இந்த தடுப்பணை என்னவென்று தெரியுமா? நம் தஞ்சையில் உள்ள கல்லணை தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்லணை கட்டப்பட்டது. இன்னும் ஒரு கல் கூட அசையவில்லை. பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் எப்படி கட்டினார் என்று தகவல் இன்னமும் தெரியவில்லை. இந்த ஆற்று தஞ்சையின் வருகையால் பல பகுதிகள் வேளாண்மை துறையில் சிறந்து விளங்குகிறது. தஞ்சாவூரில் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் காவேரி ஆற்றுக்கரையில் தஞ்சை மக்கள் நலவாழ்வுக்காக ஒரு தடுப்பணை கட்டி அனைத்து மக்களையும் விவசாயம் செய்யுமாறு வேண்டினார். இன்னும் தஞ்சை நமது தஞ்சாவூர் நெற்களஞ்சியமாக திகழ்கிறது. கரிகாலனை சோழனின் தெரிந்த தகவல்கள் இவ்வளவுதான் என ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தினார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.